Welcome to my channel. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25+ டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப காமனாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிய வைக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நடுவில் உங்களுக்கு கொஷினும் நான் கேட்பேன். ஸோ தட் நீங்கள் ரீகாலும் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்குமே எனக்கு நிறைய தடை இருந்துச்சு. அப்படி இருந்தும் உங்களுக்காக நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் எதுக்கும் தயார் அப்படின்றத நான் அப்படின்றது ஆம்னு சொல்லுவோம். தயார் அப்படின்றத ப்ரிப்பேர்ட்னு சொல்லுவோம். எதுக்கும் அப்படின்றத எனிதிங். ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக குட் ஃபார் நத்திங் எப்படி சொல்லலாம்? குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். கூடிய விரைவில், கூடிய சீக்கிரம் அப்படின்றத as soon as அப்படின்னு சொல்லலாம். as soon as ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுக்கும் தயார் அப்படின்னு நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எதுக்கும் தயார் அப்படின்றத எப்படி சொல்லலான்னு. எனக்கு இது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது அப்படின்றத இட்டுன்னு சொல்லுவோம். முக்கியம் அப்படின்றத மேட்டர்னு சொல்லுவோம். எனக்கு அப்படின்றத மீ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது முக்கியம்தான் அப்படின்றத இட் டஸ் மேட்டர் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இட் டஸ் மேட்டர் டு மீ. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், கூடிய விரைவில் அப்படின்னு நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ இன்னும் அங்கே தான் இருக்கியா அப்படின்றத are you still there? are you still there அப்படின்னு சொல்லலாம். நான் எதுக்கு போகணும், எதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம why யூஸ் பண்ணுறோம். why should I go அப்படின்னு சொல்லலாம். போகணும் அப்படின்றத கோன்னு சொல்லுவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்லுவோம். இதை why it is happening only for me அப்படின்னு சொல்லலாம். எதுக்குமே உபயோகம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. நிறைவேறாத ஆசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை எப்படி சொல்லலாம்னா அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர். அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர். சக்திக்கு மீறி செலவு செய்யாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் பியாண்ட் யோர் மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது டோன்ட் லீவ் பியாண்ட் யோர் மீன்ஸ். அது பெரிய பிரச்சனையா அப்படின்றத இஸ் தட் பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இஸ் தட் பிக் ப்ராப்ளம். எங்களுக்கு 2 வயசு வித்தியாசம் அப்படின்னு நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரியாது. அப்பார்ட்னு சொல்லலாம். வி ஆர் அப்படின்னா எங்களுக்கு. 2 years அப்பார்ட் அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் 2 years அப்பார்ட். நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்றத ஐ காட் யோர் பேக். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ஐ காட் யோர் பேக் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக கிடையாது அப்படின்றத டெஃபினெட்லி நாட். டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாகவா இல்லை மறைமுகமா எப்படியோ ஒன்று அவங்கக்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறத ஐதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஐதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. தனிப்பட்ட முறையில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்றத இன் பர்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறை அப்படின்னா இன் பர்சன். கவலைப்பட என்ன இருக்குது அப்படின்றத த லீஸ்ட் ஆஃப் மை worries எப்படி சொல்லலாம்? த லீஸ்ட் ஆஃப் மை worries. லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். நிச்சயமாக கிடையாது அப்படின்றத டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர அப்படின்றத அன்டில் நவ். அன்டில் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது உங்கள் டர்ன்.
தனிப்பட்ட முறையில் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். உனக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். டு யூ நோ அப்படின்னு சொல்லலாம். டு யூ நோ. வேண்டியிருக்கு, பண்ண வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்றத சப்போஸ் டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான் சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா ஐ சப்போஸ் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது அதை பண்ணிரு அப்படின்றத பை ஆல் மீன்ஸ், பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சொன்ன மாதிரி அப்படின்றத ஜஸ்ட் ஆஸ் யூ செட். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜஸ்ட் ஆஸ் யூ செட். ஆஸ் யூ செட்னா நீ சொன்ன மாதிரி. அதனால் என்னப்பா அப்படின்றத ஸோ வாட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அப்படின்னா சோன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா வாட். ஸோ வாட். இப்போது நீங்கள் சொல்லுங்கள். எப்படியாவது அதை பண்ணிடு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஞாபகம் இல்லை அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது உன்னுடன் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை இஸ் தேர் எனி ஒன் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். இஸ் தேர் எனி ஒன் வித் யூ அப்படின்னு கேட்கலாம். உண்மையாக சொல்கிறேன், நான் காமெடிக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்றத ஐ மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்றத ஐ டின்ட் மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்றத ஐ மீன் இட்னு சொல்லுவான். ஆனால் அப்படி சொல்லலைன்னா ஐ டின்ட் மீன் இட்னு சொல்லலாம். உனக்கு வேணுமான்னு கேட்போம்ல, டு யூ வாண்ட், டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்கே போகணும் அப்படின்றத வேர் டு கோ அப்படின்னு சொல்லலாம். எங்கே அப்படின்னா வேர்னு சொல்லுவோம். போக வேண்டும் அப்படின்னா டு கோ, வேர் டு கோ அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், அதனால் என்ன அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சென்டென்ஸில் நீங்கள் எத்தனை சென்டென்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள்.